வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் செம்மையாக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அகலமான டபரா வச்சுக்கோங்க. நான் டபரா தாங்க செய்வேன், அப்போ தாங்க சூப்பராக இருக்கும், பல உதிரியாக வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 75 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி 3/4 கிலோ அரிசிக்கு தாங்க நான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 75 கிராம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்ச பிறகு ஒரு 4 லவங்கம், 4 பட்டை, 4 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் ஜாதி பத்திரி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கடல் பாசி இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 7 8 பச்சை மிளகாய், காரம் பிடிக்கும் அப்படின்னாக்கா 10 பச்சை மிளகாய் போல் போட்டுக்கோங்க. அதை வெட்டலாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். வெங்காயம் கூடவே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சம அளவாக எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு சம அளவாக போட்டு அரைச்சி 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கேன். சேம் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. அது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டு, பீன்ஸு போட்டுட்டோம். மூணுமே கலந்தே நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நல்லா அழகாக மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பல்லில் கடிப்படுற அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்றாவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா வதங்கின பிறகு மீன் மேக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் நான். ஏன்னா அதில் மணல் இருக்கும். நம்ம வேக வச்சு எடுக்க சொன்னால் அந்த மணல்லாம் சூப்பராக நம்மளுக்கு வெளியே வந்துடும். மீன் மேக்கர் ரொம்பவே நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஜென்ஸ் நிறைய எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் நிறைய சாப்பிடலாம், அதாவது லேடிஸ் நிறைய சாப்பிடலாம், ஆம்பளைங்க நிறைய சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டாணி மட்டும் தாங்க மிஸ் ஆகிடுச்சு. நான் பட்டாணி வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். நீங்கள் பட்டாணி உங்களுக்கு பிடிக்கும்னா பட்டாணி நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு போட்டுக்கோங்க. இல்லை பச்சை பட்டாணி கிடச்சா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. போட்டுட்டு இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி, அதாவது 3/4 கிலோனா 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 6 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வெறையாக இருந்தால் சாப்பிடல, கொஞ்சம் குச்சா இருந்தால், கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதனால தான் குழைய விடலை, அப்படியும் நான் சூப்பராக எடுத்திருக்கேன். 6 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் பார்த்தாச்சு. பார்த்த பிறகு ஒரு கொதி வந்த பிறகு ஒரு 3 டம்ளர் அரிசி, நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க நல்லா ஊற வச்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்து தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இந்த அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அவ்வளோதான், நல்லா ஒரே வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதுலேயே உப்பு காரம் எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு தான் நான் மூட போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. நான் உப்பு காரெலாம் பார்த்துட்டு மூடிட்டேன். இப்போ அரிசியும் தண்ணியும் நம்மளுக்கு ஈவனாக வெந்து சூப்பராக வந்திருக்கும். இங்கே பாருங்கள், நான் நடுவில் எடுத்துலாம் கலரவே இல்லைங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். நம்மளுக்கு அரிசியும் தண்ணி ஈவனாக வந்த பிறகு நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும். இந்த ஸ்டேஜ் நம்ம மூடிட்டு வைட்டாக ஒரு தண்ணி பாத்திரமோ இல்லைனா இந்த மாதிரி பூண்டு அடிக்கிற கல்லோ எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான நல்லா உதிரியான உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் நான் தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஈரமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் போல தம் போட்டுட்டு சாதம் வந்து தம் உடச்சி பார்த்தா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கேன், வேறு லெவலில் இருக்கும்.